பைரவில இன்னைக்கு ஸ்னேகா தேவையில்லாம ஒரு வேலையை பார்த்து சிவா கிட்ட திட்டம் வாங்கினாங்க. நாளைக்கு அடியும் வாங்க போறாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவாக்கு நல்லா கம கமன்னு கருவாடு குழம்பு செஞ்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சிந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்மையா சமைச்சும் முடிச்சிடுறாங்க. சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு திரும்பும்போது அங்க மகா வந்து நிக்கிறாங்க. ஏய் என்னடி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்காக சமைச்சிட்டு இருக்கேத்த அப்படின்னு சொல்ல, யாருக்கடி புருஷன்? உன்னை சிவா சாப்பாடு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னானா? உன்னை யாரு சமைக்க சொன்னா இப்போ? இல்லத்த, அவர்தான் நான் சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சிந்து சொல்றாங்க. அவன் சொன்னா டெய்லி நீ எடுத்துட்டு போயிடுவியா? செவ்வுலயே விட்டேன்னா பாத்துக்கோ, என் பிள்ளைக்கு இனிமேல் நான் தான் சமைப்பேன். என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நல்லா சமைச்சு போட்டு அவனை மயக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு காலத்திலேயே அது நடக்காது. சமையல் கட்டுக்குள்ள விட்டா இப்ப டெய்லி சமைச்சு என் பிள்ளைக்கே கொண்டு போற அளவுக்கு நீ வந்துட்டியா? ஒழுங்கா போ இங்க இருந்து அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க. எசைக்கு இங்க கருவாடு குழம்பு பார்த்துட்டு கம கமன்னு இருக்குக்கா, ரூமுக்கு கொண்டு போயிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. டேய் பேசாம வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கேன்டீன்ல சிவாவும் ஸ்னேகாவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மணி சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு ஸ்னேகா சொல்ல வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. சிவா சாப்பிட்றதையே ஸ்னேகா ரொம்ப உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சிவா சாப்பாட வாயில வச்சோன்ன ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறாரு. மணியை கூப்பிட்டு யாரு சமைச்சது அப்படின்னு கேக்குறாரு. மணி ஸ்னேகாவை பார்த்து பேக்கர முழிக்கிறாரு. நீயே சாப்பிட்டு பாரு ஸ்னேகா அப்படின்னு சிவா சொல்றாரு. வாயில வச்சோன்னு ஐயோ இவ்வளோ கன்றாவியா இருக்கேன்னு அவங்களே நினைக்கிறாங்க. யாரு சமைச்சதுன்னு மறுபடியும் மணி கிட்ட கேக்குறாரு. மணி ஸ்னேகாவை பார்க்க ஸ்னேகா தலையாட்டுறாங்க, சொல்லிராத அப்படின்னு. ஆனா அதை அவரை கண்டுக்காம ஸ்னேகா மேடம் தான் இன்னைக்கு சமைச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிடுறாரு. சிவா இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஒரு விஷயத்தை எப்பயுமே அறகுறையா கத்துக்கிட்டு செய்யவே கூடாது ஸ்னேகா. அப்படி செஞ்சா இப்படிதான் ஆகும். உனக்கு தான் இந்த குக்கிங் எல்லாம் வரலையில, எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் விட்டு, ஒரு சில பேத்துக்கு தான் அது நேச்சுரலா வரும் அப்படின்னு சிவா சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட சாப்பிடாம கை கழுவிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்க நின்றுட்டு இருந்த மணியும் ஸ்னேகா கிட்ட, சொல்றேன்னு தப்பாம நினைச்சுக்காதீங்க மேடம், நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு புளி காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, வாயிலேயே வைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகா உடனே கோவப்பட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகா திட்டுனதை நினைச்சு சிந்து இங்க மாடியில நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி வந்து என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க. சிந்து கொஞ்சம் தயங்கிட்டு அப்புறமா நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. மகாத்த என்ன சமைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னோன்னு, இங்க பாருமா, சிவா உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன். அவன் மேல உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமே கிடையாது. அந்த உரிமையை இங்க இருக்கிற யாராவது தட்டி பறிக்க நினைச்சா நான் விட மாட்டேன். சாயங்காலம் சிவா வரட்டும், என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் அன்னபூர்ணி மகாவை கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நீ சிந்துவை என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. சமைக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப திமிராவே பதில் சொல்றாங்க. ஏன் சமைக்க வேணான்னு சொன்னேன்னு கேட்டோன்னே, நான் என் பிள்ளைக்கு சமைக்கணும்னு நினைச்சேன், அதனால அவளை சமைக்க வேணான்னு சொன்னேன். அவ எதுக்கு இப்ப சமைக்கணும்? அவ ஒண்ணு போய் சமைச்சு என் பிள்ளைக்கு தர வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சிந்து சிவாவோட மனைவி, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சிவாக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு. அதை எதுக்கு நீ வேணான்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வேணா சிந்துவ மருமகளா ஏத்துட்டு இருந்திருக்கலாம், ஆனா சிவா இன்னும் சிந்துவ மனைவியாவும் ஏத்துக்கல, நானும் இவளை இன்னும் மருமகளா ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஊரு முன்னாடி தாலி கட்டும் போதே சிந்துவ சிவா மனைவியா ஏத்துக்கிட்டான், அதுக்கப்புறம் எப்படி நீ மனைவியா ஏத்துக்கலன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அன்னபூர்ணி. சிந்து கழுத்துல சிவா தாலி கட்டினது உங்களால மட்டும்தான், இல்லைன்னா என் பையன் இவ கழுத்துல எல்லாம் தாலியே கட்டியிருக்க மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சிவா உள்ள வந்துடுறாரு. அன்னபூர்ணி சிவா கிட்ட, ஏன்பா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், சிந்து சமைக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே எப்பவுமே சிவா பதில் சொல்ல மாட்டாரே, எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு பெரியம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ டெய்லி சமைச்சு உனக்கு கொடுத்து அனுப்புறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க. வேணான்னு சொல்லுடா அப்படின்னு மகா இங்க இருந்து ரியாக்ஷன் கொடுக்க அதை கண்டுக்காம எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சிவா கிட்ட, உன்கிட்ட இன்னொன்னு கேட்கணும், சிந்துவை இன்னும் நீ மனைவியா ஏத்துக்கலன்னு உங்க அம்மா சொல்றா, அதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. சிவா இந்த கொஸ்டினை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தயங்கி நிக்கிறாரு. சிவாவோட அப்பா உடனே, நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன்னு தைரியமா சொல்லுடா அப்படின்னு சொல்றாரு.
உடனே நீங்க வாயை மூடுங்க, அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிந்துவ மனைவியா ஏத்துக்கலன்னு சொல்லு சிவா, எதுக்கு தயங்கிட்டு இருக்க? உண்மையை நீ பட்டுன்னு போட்டு உடைக்க வேண்டியதானே அப்படின்னு மகா சொல்றாங்க. சொல்லு மாப்ள, ஏன் இவ்வளவு தயங்கி நின்னுட்டு இருக்க, சொல்லு அப்படின்னு எசக்கியும் சொல்றாரு. சிவா என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு அன்னபூரணியும் சிந்துவும் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணி உடனே சிவா, உன் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் நீ சொல்லு, என்ன சொல்ற அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க. சிவா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு சிந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், ஐயோ சிந்து மயங்கி விழுந்துட்டாளே அப்படின்னு அன்னபூரணி சிந்துவை பார்க்க ஓடிடுறாங்க. சிவாவும் அவசர அவசரமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பார்த்து சிந்துவை தூக்கிட்டு ரூமுக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு. ஐயோ எல்லாம் வீணா போச்சே, அவன் வாயில இருந்து வார்த்தை வரும்போது இவன் மயங்கி விழுகணுமா அப்படின்னு மகா தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. ஐயோ சிந்துக்கு என்ன ஆச்சுன்னு பாரு சிவா அப்படின்னு அன்னபூரணி சொல்றாங்க. உனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னோன்னே அவ காலையில இருந்து சாப்பிடாமே இருந்திருப்பா, அதனாலதான் மயங்கி விழுந்துட்டா அப்படியும் அன்னபூரணி சொல்றாங்க. சிவா சிந்துவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, சிவா கோயிலுக்கு வர்றாரு, ஸ்னேகாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. சிவா உள்ள வரும்போதே ரொம்ப கோபமா வர்ற மாதிரி தெரியுது. ஸ்னேகா ஆனா அதை தெரியாம சிவாவை பார்த்தோன்னே ஹாய் சிவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. பக்கத்துல வந்தோன்ன பள்ளீர்னு ஒரு அழ விடுறாரு ஸ்னேகாவை. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ஸ்னேகா ரொம்பவே முழிச்சு தவிச்சு நிக்கிறாங்க. இவர் எதுக்காக அறிஞ்சிருப்பாரு? ஒருவேளை டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கினது தெரிஞ்சிருக்குமோ? இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? ரெண்டுல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் கோவப்பட்டு இப்படி அடிக்கிறாரு. என்ன விஷயங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.